வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை அப்படியே ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இப்போ பட்டை, லவங்கம், ஒரு ஸ்டார் பூ, கல்பாசி, 4 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, கொஞ்சம் சீரகம் எடுத்துருக்கேன். இப்போ 4 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து பறைச்சிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா இந்த பேஸ்டோடு சேர்த்து வதக்கிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. சீரகப்பொடி, மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எடுத்துருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கட்டியான 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படிலாம் மென்ஷன்மெண்ட் கப் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மெதுவாக கலந்துக்கலாம், அரிசி உடையாமல். ஏன்னா இப்படி நம்ம இதோடு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கலந்தோம்னா கொஞ்சம் பலபலன்னு வரும். சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா வரும். தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு விசில் விட்டுடலாம். உப்பு நார்மலாக இருக்கிறத விட பிரியாணிக்கெலாம் ஒரு கல் எக்ஸ்ட்ரா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா பலபலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடி பிடிக்காமல் நல்லா சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். வேறு பவுலுக்கு மாற்றி பாருங்க. மஷ்ரூம் பிரியாணி நல்லா பலபலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதோட கொஞ்சம் ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.